ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த வீடியோவுக்கு நான் வரவேற்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம உலகத்தில் இருந்திருப்போம், நமக்கு பிடிச்ச வேலைகளை நம்ம செய்திருந்திருப்போம், வேலைக்கு போயிட்டு வந்திருப்போம், டயர்டாக இருந்திருப்போம், இல்லை அதை பற்றி அதை கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம், இல்லை கீழே உலகத்தை மாத்திரமே பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். உலகத்தை மட்டுமே பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் பற்றி யோசிச்சுட்ருப்போம். அது யாராக வேணா இருக்கலாம், உங்களுடைய தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க மேலே இருக்கிற பரிதாபமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், எதிர்பார்ப்பாக இருக்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து சம்திங் ஒரு ஹெல்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அவங்க அதை செய்யாமல் வேணும்னே தள்ளி போட்டுக்கிட்டு உங்களை கண்டுக்காமல் இருக்கலாம். அதனால் அது உங்களுக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம். அதனால் உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே பாதியிலேயே நிற்கலாம். நிறைய கம்ப்ளீட் பண்ணாத ஒரு நிலைமை இருக்கலாம். எதுவுமே நடக்காததை போல் இருக்கிறதுனால ஒரு பேர்டனாகவே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் உலகத்தையே பார்த்துட்ருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உலகத்தை பார்த்துக்கிட்டே நம்மலாம் இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய பாதிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையில். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். காட் அதனால தான் தெளிவாக சொல்கிறாரு. நிறைய பேருக்கு இது தெரியல. ஏதோ சாதாரணமாக பைபிள்னால் பரலோகம், மற்றபடி நார்மலாக இருந்தாலும் நார்மல் தான் நினச்சிட்ருக்குறாங்க. பட் இதெல்லாம் தான் உலகம். இந்த மாதிரியான கவலைகள் தான் உலகம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம் அப்படின்னு நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களுக்கு அது வேண்டியவைகளே அப்படின்னு உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவதாக தேவனையும் அவர் ராஜ்யத்தையும் தேடுங்கள். ஸோ காட் ஃபஸ்ட்டு உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தேடுங்க. அதை பற்றி நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு காட் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு காட் என்ன காலிங் கொடுத்துருக்கிறாரு, எதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உள்ள ஒரு பாரம் வருது. பாரம்னா ஒரு மாதிரி கவலையாக ஃபீல் பண்ணுறது கிடையாது. இது எல்லாமே சரி செய்யணும், நான் இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க, இல்லை எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியுதா, இல்லை மற்றவங்களாம் இது உண்மையாகவே அவங்க தெரியலையா, இப்படி தான் இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்கள் தான் அதை செய்ய முடியும். வேறு எல்லாருமே அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பிளைண்டாக இருப்பாங்க, அந்த விசுவாசத்தில் பிளைண்டாக இருப்பாங்க, அதை பெருசு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இதை நம்ம செய்யணும். இதை நம்ம செஞ்சால் நிச்சயமாக ஒரு மனம் திரும்புதல் இருக்கும், தேவனுடைய தொடுதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு பேர்டன், ஒரு ஆர்வம் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தேடுங்க. தேடி ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்க தேவனை அறிந்து கொள்ளணும். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிங்க. ஸோ அதுக்கு தடையாக இருக்கிறதுலாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கண்டுக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவங்கள விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் பிதா அதை போஷிக்கிறார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இதை தேடிட்டிங்களா, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்களா, உங்களை காட் ஆக்சுவலாக ஒன்றுத்துக்கு சூஸ் பண்ணியிருக்கிறார். காடை தேடுறதுனாலே அதுதான். காட் உங்களை ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பண்ண சூஸ் பண்ணியிருக்கிறாரு. பாவங்களை மேற்கொள்கிறது, உலகத்தை வெறுக்கிறது, பைபிள் படித்து அதன்படி நடந்து பிறருக்கு போதிக்கிறது, வழிகளை காட்டுறது, மாதிரி நிறைய காரியத்துக்காக காட் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். பட் அந்த காரியத்தை வேறு யாராலுமே செய்ய முடியாது. அநேகர் சுகமளிக்கலாம், அநேகர் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்யலாம், அநேகர் பிரசங்கிக்கலாம். ஆனால் உங்களை போல ஒருவர் சுகமாக்க இன்னொருத்தரால் முடியாது. உங்களை போல இன்னொருத்தருக்கு பிரசங்கிக்க ஒருவரால் முடியாது. உங்களைப் போல சுவிசேஷம் அறிவிக்க ஒருவரால் முடியாது. உங்களுடைய மனப்பான்மை, உங்களுடைய ஒரிஜினாலிட்டி, காட் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேலண்ட் இன்னொருத்தருக்கு அது வராது. ஸோ உங்கள் பாகம் நீங்கள் தான் செய்தாகணும். ஸோ அதை நீங்கள் யோசித்து அதன்படி நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியத்தையுமே பார்த்து கொள்வார். நீங்களே
நான் இதை செஞ்சு முடிச்சிடணும், அப்போ தான் எனக்கு ரிலீஃபாக இருக்கும், அப்பொழுது தான் நான் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியும், அப்பொழுது தான் நல்லா தப்பித்து கொள்ள முடியும், அப்போ தான் நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க முடியும். ஃபஸ்ட் இந்த தாட் எடுத்து போடுங்க. இது ஒரு அன்ஃபெய்த்ஃபுல்லான ஒரு யோசனைகள், மைண்ட் செட். காடை நீங்கள் எதிலெல்லாம் இன்க்ளூட் பண்ணாமல் செஞ்சிடணும் காடை மறந்துட்டு நீங்கள் ஒன்றத்தை செய்கிறீங்களோ, ஸோ அது எல்லாமே உங்களுடைய ஓன் பலத்தில். அஃப்கோர்ஸ் வேலையால் தன்னுடைய கூலிக்கு பாத்திரன் காட் சொல்லியிருக்கிறாரு தான். ஆனால் அதில் காடை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாததுனால, காடுடைய அண்டரில் நீங்கள் செய்யாததுனால, காட் மேலே பாரத்தை வச்சு உங்கள் ஜபத்தினால் காடை செய்ய வைக்கணும், நீங்கள் செய்யக்கூடாது. அப்போது அவரை பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது எண்டுக்கு வராது, அது ஓட்டப்பை மாதிரி கீழே போயிட்டே தான் இருக்கும். உங்களுடைய உள்ளான மனுஷன்லேருந்து ஜீவ நீருற்று புறப்படும் காட் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்குள்ளேருந்தான் புறப்படணுமே தவிர உங்கள் கையிலேருந்து எல்லாமே போகக்கூடாது. உங்களுடைய ஓன் பலத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது எதுவுமே. எஸ், உங்களுடைய ஓன் பலத்தில் நீங்கள் பண்ண காடை விட்டு நீங்கள் தூரமாக போவீங்க. உங்களுக்குள்ளே எம்டினஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, காடை இன்க்ளூட் பண்ணணும். காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதலாவதாக என்னுடைய ராஜ்யத்தை தேடு அப்படின்னு காட் சொல்லியிருக்கிறார்ல. எத்தனை பேர் தேடுறோம்? இன்னொரு வார்த்தை கூட நம்ம படிக்கிறோம். ஆண்டவராகிய ஒருத்தன் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே எது முதலாவது கற்பனை, பிரதான கற்பனை என்ன? அப்போது யார்கிட்ட கேட்குறான்? காட்கிட்டே கேட்குறான். யார்? சன் ஆஃப் காட், ஜீசஸ் கிரைஸ்ட். ஏதோ சாதாரணமான உலகத்தாங்கிட்ட போய் கேட்கல. காடே சொல்கிறார், முதலாவதாக தேவனே முழு மனதோட, முழு ஆவியோட, முழு இருதயத்தோட, முழு பலனோட அவரத்தில் அன்பு கூறணுமா. ஃபஸ்ட்டு நீங்கள் காடை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். புரியுது, நான் விசுவாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு காடை ப்ரையாரிட்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண காட். ஸோ அவருடைய வேலையை நீங்கள் செய்கிறீங்கல்ல, அவரை நீங்கள் தேடுறீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக ஓடுறீங்க, என்ன செய்கிறீங்க, என்ன ஃபுல்ஃபில் ஆகணும், எதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவனுடைய வார்த்தை சொல்லுது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். யார் உங்கள் நீதி? இயேசு கிறிஸ்து தான் நீதி. நீங்கள் போயிட்டு 4 பேருக்கு துணி வாங்கி கொடுக்குறதுனால நீங்கள் நீதிமான் ஆக முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் நீதிமான் தான், ஆனால் அது உங்களுடைய நீதி. ஆனால் காட் இப்போ அதை விட இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் மகிமைக்கு கொண்டு போயிட்டார். ஏசப்பா அவருடைய நீதியை நம்ம மேலே போட்டாதான், அவருடைய நீதியை நம்ம எடுத்துக்கொண்டாதான், அதுதான் மகா நீதி. அதை தான் காட் இப்போ வேல்யூ பண்ணுவார். காட் கிட்ட போயிட்டு சொல்லணும், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை நான் தொடக்கியிருக்கிறேன், அதை முடிக்கணும், எனக்கு இதை செய்ய ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு பதிலாக அதை நீங்கள் செய்யுங்க, உங்களுடைய பலத்தை கொடுங்க, உங்கள் ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியத்தையும் தேடிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேலையை நீங்கள் காட் கிட்ட கொடுக்கணும். அப்போது நீங்கள் தான் செய்வீங்க உங்கள் வேலையை, ஆனால் தேவன் உங்களுக்கு பின்னாக இருந்து எல்லாத்தையுமே கூடி வர செய்வார். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அதில் நீங்கள் காடை இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு வைத்துக்கொள்வோமே. அதை நீங்கள் காட் அவர்கிட்ட, ஆண்டவரே இதை நீங்கள் ப்ளெஸ் பண்ணுங்க, நீங்கள் இதை ஞானமாக இதை நான் செலவு பண்ண எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி காட்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கல அப்படின்னா, அதாவது நீங்கள் அவர் ராஜ்யத்தை தேடாமல் அவருடைய ஹெல்ப்பும் கேட்கல அப்படின்னா, ஐ வில் டெல் யூ, உங்கள் வாழ்க்கை அது பத்தாமல் அதோடைய டபுள் மடங்கு செலவுகள் வரும், அதோடைய ட்ரிபிள் மடங்கான கடன் உங்களுக்கு வரும், அது உங்கள் கையிலையும் நிற்காது. ஆனால் நீங்கள் அதை காடை ப்ரிஃபர் பண்ணி, ஆண்டவரே இதை நீங்கள் ப்ளெஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 3,000 ரூபாய் கையில் இருந்தாலும் கூட அது கம்ப்ளீட்டாக எல்லா செலவும் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு அந்த காசு அப்படியே உங்கள் கையில் இருக்கும். அதுதான் தேவன் செயல்படுகிறது, அதுதான் தேவனுடைய வழி. அதிகமாக காட் உங்ககிட்ட பணத்தை வாரி அடைச்சிட்டார் அப்படின்னா நம்மளால் தேவனை தேட முடியாது. சங்கீதத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு அதிகமாக கொடுத்துறாதீங்க, அதனால் நான் உங்களை தேடாமல் போயிடுவேன்,
எனக்கு கம்மியாக கொடுத்துடாதீங்க, அதனால் நான் கஷ்டப்படுவேன், எனக்கு அளவாக கொடுங்க. அதனால தான் தேவன் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டார் அப்படின்னா அதை நீங்கள் ஆசீர்வதிக்க சொல்லி காடுக்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லா செலவையும் பார்த்து கொள்ளும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் தேவன் செயல்படுகிறது. இது மனிதனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தார், மீதியானதையும் எடுத்தாங்க. அதே போல் உங்களுடைய லைஃப்பில் கூட நீங்கள் மீதியானது இருக்கணும் அப்படின்னா தேவன் உங்களுக்காக செயல்படுவார். தேவன் உங்களுக்கு வேறு விதமாக இன்கம் வருவதற்கு அவர் எல்லாரையும் ஏவுவார். எல்லா சைட்லேருந்தும் உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுவார். மற்றவர்கள் உங்கள் தேவையை சந்திக்கிற மாதிரி தேவன் செயல்படுவார். நீங்கள் செயல்பட தேவையில்லை. நீங்கள் செயல்பட்டு தான் உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேவனை தேடினால்தான் தேவனை செயல்பட வைக்க முடியும். நீங்கள் தேவனை தேடாமல் ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் ஆண்டவரை அதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உலகத்திலேயே இருந்து கீழானவைகளே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா 100% தேவனுடைய வார்த்தை செயல்படாது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட மாட்டார். இதுதான் உண்மை. தேவனை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணணும். God is the only essential important thing in our life. நீங்கள் வேணால் அதை நினைக்கலாம், எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க, யூடியூப்பில் மெசேஜ் ஓப்பன் பண்ணாலும் இதை தான் சொல்கிறாங்க, ஆசீர்வாதம் செய்தி அப்படின்ற மாதிரி மேபி நீங்கள் யோசிக்கலாம். இல்லை இதுதான் காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, பட் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. உண்மையான காடை வர்ஷிப் பண்ணாதவங்க, அதாவது உண்மையாக காடை நேசிக்காதவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. பட் நான் இப்படி தான் இருக்கிறேன். பட் எல்லா டிவி, ஆசீர்வாதம் டிவி, ஏஞ்சல் டிவி, சால்வேஷன் டிவி, யூடியூப்பு, பாஸ்டர்ஸ் எல்லாம் இதை தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இது வந்துட்டு ஒரு பழமொழி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட் இருக்கலாம். பட் நான் சொல்கிறத இன்றைக்கி நீங்கள் கேட்குறத ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். இதுதான் உண்மை. நோ அதர் ஆப்ஷன் ஃபார் யூ. காட் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறார் அப்படின்னா காட் வில் நெவர் அலோவ் யூ டு கோ டு ஹெல். நீங்கள் தேவனை மறந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆத்துமா நரகத்துக்கு போயிடும். ஸோ தேவன் அதை அனுமதிக்காதபடிக்கு உங்களை லாக் பண்ணி வைப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் காட் நம்மளை லாக் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காட் உங்களை ஃப்ரீடமாக விட்டுட்டார் அப்படின்னா காசு வர மாதிரி இருக்கும், நீங்கள் பணக்காரர் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, தேவனே இருக்க மாட்டார், காட் இருக்க மாட்டார். இன்னும் அதிகமான பாரங்கள் தான். இதெல்லாம் ஒரு இன்ஃபேக்சுவேஷன். நம்ம கண்டு தரிசித்து நடவாமல் காணாதவைகளில் தான், நம்ம விசுவாசத்தில் தான் நம்ம நடக்கிறோம். நம்ம காட் மேலே விசுவாசம், நம்ம கண்கள் அவர் மேலே தான் இருக்கணும். ஸோ அப்போது அவுட்டரில் இருக்கிற இந்த பணம், இந்த பதவி, இந்த பொருள், இந்த லக்ஸூரியஸான லைஃப், மற்றவங்க கூட நான் அதிகமாக பண்ணணும், ஒரு படி மேலே இருக்கணுன்ற காம்படிஷன்ஸான இது எல்லாமே ஒரு மாயை தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு காட் கொடுத்துட்டார் அப்படின்னா அது நமக்கு தான் பேர்டன். இப்போ நம்மக்கிட்ட இல்லாததுனால மேபி அதுதான் ஜாய்ஃபுல் லைஃப் நீங்கள் நினைக்கலாம், பட் அதுதான் தவறு. காட் இல்லாததுனால அது ஒரு நரகம். எல்லாமே ஒன்றுமே இருக்காது. இஃப் தெர் இஸ் நோ காட், நோ ஹோப், ஒரு நம்பிக்கை, ஒரு எனக்காக ஆல்மைட்டி காட் எல்லாமே செஞ்சிட்ருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும் அப்படி என்பது ஒரு இன்பமான, ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு லைஃப் நமக்கு இருக்காது. ஸோ காட் இருந்தால்தான், அவர் தான் உங்களுடைய ப்ரொடெக்டர், அவர் தான் உங்களுடைய ப்ரொவைடர், அவர் தான் உங்களுக்கு கொடுக்கிறவர், அவர் தான் உங்களை பாதுகாக்கிறவர், அவர் தான் உங்களுக்கு ஃபேவர், பிறர் இடத்துலேருந்து அன்பை கொடுக்கிறவர், ஒரிஜினல் லவ். நீங்கள் காட் கூட இருந்தால் தான் உங்களுக்கு ஒரிஜினலாக அன்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குடும்பமே ஒரிஜினலான அன்பு கொடுப்பாங்க, நீங்கள் காட் கூட இருந்து அவர் சொல்கிற மாதிரி நடந்தால் மாத்திரமே. ஸோ காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு யுவர் லைஃப். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க,
உங்களுடைய கலீக்ஸ், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் வேறு மாதிரி இருக்கலாம், காடை தேடாதவங்களாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதை வச்சுக்கிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு காட் மேலே இன்ட்ரெஸ்ட் இழந்துடாதீங்க. யூ ஆர் டிஃப்ரெண்ட், நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நீங்களும் அவங்களும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள். காட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நீங்களே காசு கொடுத்து ஹெல்ப்பை வாங்கிக்கிறது, ஒருத்தர்கிட்ட சொல்லி ஹெல்ப்பை வாங்கிக்கிறது, ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க மேலேயே குறியாக இருந்து உங்கள் சமாதானத்தை இழக்கிறது, இதெல்லாம் ஒரு அக்லியான லைஃப், இதெல்லாம் ஒரு பேர்டன். அதனால தான் காட் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அதுதான் உண்மையான இளைப்பாறுதல். காட் வரணுங்க, காட் மஸ்ட் கம். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? காடை தேடணும். நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜாம் பண்ணுறேன், எல்லாமே கரெக்ட் தான். ஐ நோ லாட்ஸ் ஆஃப் பீப்புள் 24 hours they will read Bible, 24 hours they will pray, they will do fasting prayer. பட் அவங்க லைஃப்லாம் பார்த்தோன்னா வெரி 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 க்ளூமி, நோ ஜாய், ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஃபுல் ஆஃப் ஐயோ பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்தா ஐயோ பாவம் அப்படி தான் சொல்ல. ஸோ இதெல்லாம் ஏன்னா காட் என்ன சொல்கிறாரோ அவர் நிமித்தமாக அவரை பிடிச்சு கொண்டு அவரை பிரியப்படுத்தணும் அப்படின்ட்டு பைபிளில் இருக்கிறதுல நடக்காமல் வாழ்ந்து ப்ரேயர் பண்ணி இருக்கிறதுனால தான் அவங்க லைஃப்பை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு விசுவாசம் போயிட்டு காடை விட்டு போயிடுறாங்க. எப்பா, காட்னாலே ஏழ்மை தான் வாழணும், காட்னாலே அசிங்கம் அவமானம் தான், நிந்தை. இன்றைக்கி நிறைய பேர் எல்லாரும் அந்த ஃபெயிலியர் ஒரு ஃப்ளரிஷ்டாக இல்லாதனால அவங்களும் என்னத்தை ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, காட் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம பாடு தான், காட்னு வந்துட்டாலே இதெல்லாம் நீங்கள் சகிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களே மற்றவங்களுக்கு அந்த விதமான ஒரு வேறு விதமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும். காட்னாலே ஒன்றுமே இருக்காது, காட்னாலே ஏழை, காட்னாலே உன்னை காரி துப்புவான், காட்னாலே உங்களை அடிப்பாங்க, உங்கள் சொந்தக்காரரே சொந்தங்களே உங்களை வெறுப்பாங்க. காட் இருந்தால்தான் உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குள்ள காட் இருக்கிறார்னு அவங்க பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள உண்மையான அன்பு அப்பொழுது தான் வரும், உண்மையான இன்கம் அப்பொழுது தான் வரும், உண்மையான ஆசீர்வாதம். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி காட் கூட நடக்கிறது அப்படின்னு சொல்லி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரியுதா? பைபிள் இது இல்லை அப்படின்னா, ஸோ இதை எடுக்காத மாதிரி பிசாசு இன்றைக்கி நிறைய பேரை திசை மாற்றிட்டு இருக்கிறா. நீங்கள அதில் ஒன்றா மாறிடாதீங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டுடே ஸ்லேவ் ஃபார் த மொபைல் ஃபோன், ஸ்லேவ் ஃபார் த ஷார்ட் வீடியோஸ், ஸ்லேவ் ஃபார் த சம் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் கண்டென்ட்ஸ். டோன்ட் அதில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. காட் உங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. காடுடைய வார்த்தை சொல்லுது, இதோ உனக்கு முன்பாக ஜீவனையும் வைத்திருக்கிறேன், மரணத்தையும் வைத்திருக்கிறேன், சூஸ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்ககிட்ட இருக்குது. ஸோ என்னால் முடியல, ஜெபிக்க முடியல, ப்ரேயர் பண்ண முடியலன்னு சாக்கு சொல்லாதீங்க. விசுவாசம் இல்லை சாக்கு சொல்லாதீங்க. ஏன்னா நல்லவனாக மாற முடியல சாக்கு சொல்லாதீங்க. நோ, பி ஹம்பிள். காட் கிட்ட வாங்க, இல்லைன்னா காட் பயங்கரமாக உடைப்பார். காட் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் அனுமதிப்பார், பயங்கரமான கடன் பிரச்சனை அனுமதிப்பார், பயங்கரமான கெட்ட பேர் அனுமதிப்பார், பயங்கரமான ஒரு எம்டினஸ் அனுமதிப்பார். பிகாஸ் காட் அவர் தான் எல்லாமே. அவர் இல்லாமல் நீங்கள் உலகத்தில் வாழணும்னு நினச்சிங்கன்னா இம்பாசிபிள். இப்போ காடுடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள், மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில், சன் ஆஃப் மேன் கம்ஸ் இன் இஸ் க்ளோரி. அவர் மறுபடியுமாக பரலோகத்திலிருந்து வருவார்ல 2ஆம் வருகை. அப்போ என்ன நடக்கும்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு.
என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வானத்திலேருந்து இறங்கி வந்து அவர் சொல்கிறாரு பாருங்க, 2 விதமான மக்களை பிரிப்பாராம். ஒரு கூட்டத்தின் மக்கள் பார்த்து ஏசப்பா சொல்லுவார், கம் யூ பிளெஸட் ஆஃப் மை ஃபாதர், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்திற்குள்ள பிரவேசியுங்க. நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவை கொடுத்தீங்க. ஐ வாஸ் ஹங்க்ரி, யூ கேவ் மீ ஃபுட். ஐ வாஸ் thirsty, யூ கேவ் மீ ட்ரிங்க். ஐ வாஸ் ஸ்ட்ரேஞ்சர், யூ டுக் மீ. நான் வந்துட்டு கண்டுக்கப்படாத, யாருக்குமே தெரியாதவனாக இருந்தேன், ஆனால் நீங்கள் என்ன ஏற்றுக்கொண்டீங்க உங்கள் வீட்டில். நான் நேக்கடாக இருந்தேன், எனக்கு க்ளோத் கொடுத்தீங்க. சிக்காக இருந்தேன், என்னை விசிட் பண்ணிங்க. ஜெயிலில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க. ஸோ அதுக்கு நீதிமான்கள்லாம் சொல்கிறாங்களா, நாங்கள் எப்போ உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சோம்? அப்போது அவர் சொல்கிறாராம், நீங்கள் as you did it one of the least of my brethren, இதில் சின்ன ஒரு தேவனை விசுவாசிக்கிற ஒரு சின்ன பிலிவருக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, சின்ன சகோதரன், பிலிவர், சகோதரன்னாலே ஆண்டவருக்கு யாரெல்லாம் சகோதரர்கள், யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, தேவனண்டையில் வந்திருக்கிறார்களோ எல்லாருமே சகோதரர்கள். நீங்களும் ஏசப்பாவுக்கு சகோதரர்கள் தான், நானும் சகோதரர் தான். ஸோ காட் இப்படி சொல்லியிருக்கிறார்ல, இதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அப்போது இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் லீஸ்ட்டில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் கண்டுக்காதான் இருக்கிறாங்க, உங்கள் சர்ச்சில், உங்கள் ஃபேமிலிஸில் யாருமே அவ்வளோவா மதிக்கவே படாமல், ஏதோ ஒருத்தரை கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, நீங்கள் அதை இனிமேல் சாதாரணமாக எடுக்காமல் அவங்கள போய் பார்க்குறது, இல்லை வேணும்னே ஒருத்தரை கால் பண்ணி விசாரித்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் காட் சொல்லிட்டாருன்றதால நீங்கள் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றும் பொழுது நீங்கள் காடை தேடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அப்படி தேடும் பொழுது தான் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி தான் நீங்கள் படித்து அதன்படி நீங்கள் கீழ்ப்படியணும். அப்போ இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்கள நரகத்துக்கு தள்ளிடுவேன் காட் சொல்லியிருக்கிற அடுத்த வார்த்தையில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் காட் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு நேராக நீங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கணும். ஜஸ்ட்டு கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ ஏன்னா நிறைய பேர் இதை அப்படி படிக்கிறாங்க, ஆனால் இதில் இருக்கிற மாதிரி அவங்க யாரையாவது இப்போ படித்தவங்கள யாராவது காட் அனுப்புகிறாரு, ஏழ்மையான ஒருத்தரை அனுப்புகிறாரு, அந்த இடத்துல இந்த வார்த்தையை கடைப்பிடிக்க அவங்க மறந்துடுறாங்க. யாரெல்லாம் ரொம்ப பணக்காரராக இருக்கிறாங்க, யாரெல்லாம் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அவங்களே அறியாமல் அவங்க ஆனர் கொடுக்குறாங்க, தாழ்மையாக பேசுகிறாங்க. அவங்க கிட்டேருந்து நல்ல பேர் வாங்கணும், ஒரு கணத்தை வாங்கணும், ஒரு நல்லவன்ற அந்த ஒரு ஹார்ட்டை வாங்கணும், வேணும்னே அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஹார்ட்டு துடிக்குது. ஆனால் இதே எல்லாராலையும் எல்லாரும் ஒருத்தரை திட்டுறாங்க, எல்லாரும் ஒருவன் ரொம்ப பெரிய ஒரு போஸ்டிங்கில் இல்லை, அவ்வளோவா சம்பாதிக்கல, ஏழ்மையாக இருக்கிறான், இல்லைனா ஆல்ரெடி அவனுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது, எல்லாரும் ஒரு இடத்துல அவனை பற்றி தப்பாக காசிப் பண்ணுறாங்க, அவன்கிட்ட போய் பேச நமக்கு தான் மானக்கேடு அப்படின்ற இடத்துல இயேசு இதை சொல்லியிருக்கிறாரு. சொன்னால் அவனை போய் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு தன் மைண்டை மாற்றிக்கிட்டு காடுடைய வேர்ட் படி அவங்க யோசித்து நடக்காமல் அவங்க இருக்கிறவர்களாகவே இருந்துடுறாங்க. அதனால் அவங்க ஜெபிக்கிறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க, ஆண்டரை துதிக்கிறாங்க, வர்ஷிப் பண்ணுறாங்க, லபன்ட்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா காடுடைய வேர்டை அவங்க சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்க சீக் பண்ண மாட்டுறாங்க. இதை நான் படிச்சிருக்கிறேன், நான் காடை நான் பிரியப்படுத்த போகிறேன், நான் பிரியப்படுத்தி நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்க மாட்டுறாங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு ஏர்ஜ் அவங்களுக்குள்ளே இல்லை. அந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் அவங்க மிஸ் பண்ணுறதுனால காட் அவங்க லைஃப்குள்ளே இறங்கி வர மாட்டுறாரு. என்ன தான் அவங்க சண்டே போயிட்டு ஆராதனை பண்ணி புரண்டாலும் கூட அவங்க மைண்டில், அவங்க ஹார்ட்டில் காடோடைய வேர்டை நான் பிடிச்சிக்கிட்டு அதில் அப்படியே நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு நடக்க மாட்டுறாங்க. அவங்க இருக்கிறவர்களாகவே காடை மறந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க.
அப்புறமா திடீர்னு ஒரு நாள் எழுந்து படிக்கிறாங்க, ஒரு நல்ல ஆசீர்வாதமான வேர்ட் அவங்களுக்கு வருது, ஆறுதல். அப்பா ஆண்டவரே, என்னை ஆறுதல் படுத்துகிறீரே, நன்றி. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், இனிமேல் நீ தீங்க காண மாட்டேன், இனிமேல் அவங்க உங்களை மேற்கொள்ளுவதில். இந்த மாதிரி வார்த்தை மாத்திரமே பிடிச்சிக்கிட்டு அதை தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்களே தவிர, இவங்க சைட்லேருந்து அவங்க பண்ண வேண்டிய அந்த கிரியை, காட் அவங்களுக்கு சொல்லி போதிக்கிற அந்த கிரியையை அவங்க செய்யாமல் விட்டுடுறாங்க. கிரியை செய்யாமல் அவங்க அதுக்கான கூலி ஆண்டவர் கொடுக்காம போகிறார். அது அவர் கொடுக்கறது கொடுக்காம போகிறார். அவர் நமக்காக செயல்படாமல் போகிறாரு. அப்போ அவரை செயல்பட வைக்கணும் அப்படின்னா அவரை நம்ம பிரியப்படுத்தணும். அப்போது ஒவ்வொரு நாளுமே இப்போ நான் சும்மா கேஷுவலாக அந்த வேர்டு வாசிச்சதை நீங்கள் கேட்டுட்டீங்க. ஸோ நாளையிலேருந்து இல்லை இன்றைக்கி நைட்லேருந்து நீங்கள் இந்த வேர்டு வந்துட்டு காட் சொல்லியிருக்கிற வேர்டு. ஸோ நான் பிடிச்சிக்கிறேன், இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன். நீங்கள் டெசிஷன் எடுத்து காடை நீங்கள் பற்றி கொண்டு இதன்படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய காட் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுவார். நீங்கள் கதற தேவையில்லை, பிரசன்னத்தை கொடுங்கன்ட்டு அழ தேவையில்லை. காட் உங்களுக்கு முன்பாக போவார். அவருடைய வார்த்தை சொல்லுது, மை பிரசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ. மோசே கேட்குற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட வரலன்னா என்னால் போக முடியாது, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், எல்லாத்தையுமே நான் பார்த்து பண்ணிட்டேன், ஜஸ்ட் என் பின்னாடி நடந்து அவ்வளோதான். நீங்கள் காட் பின்னாடி நடந்து போங்க, உங்கள் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறது ஒரு டாக்டராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ரிட்டையர்டு பர்சன்ஸாக இருக்கலாம், ரொம்ப மெச்சூராக இருக்கிறேன், என் லைஃப்பில் நான் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மற்றவங்களுக்காக மாத்திரம்தான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிற ஒரு விசுவாசத்தில் ஒரு படி மேலேயே இருக்கிற நபர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். பட் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யாராக வேணாலும் இருக்கலாம். இல்லை பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்கலாம். நான் சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. காடை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிஸ் பண்ணி, அவரை வேர்டை ப்ரையாரிட்டிஸ் பண்ணி அவரை நீங்கள் பிரியப்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. அவர் மேலே குட் நேம் வாங்க காடை பிடிச்சிக்கோங்க, இழுத்துக்கோங்க, காடை கவருங்க. உங்கள் பாஸை கவரணும்னு நினைக்காதீங்க. பொய்யா நடிச்சுக்கிற மாதிரி வேலை செஞ்சு அவங்கக்கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வாங்கணும்னு இதெல்லாம் நீங்கள் பண்ண நீங்கள் என்ன தான் ப்ரேயர் பண்ணாலும் காட் உங்களை விட்டு விலகி போயிட்டே இருப்பார். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக காட் நம்மளை வைக்கல. அது ஒரு அக்லியான ஹார்ட், அசிங்கமானது. அந்த தாட்டே அசிங்கமானது. நல்ல பேருக்காக சிரிக்கிறது, ஸ்மூத்தாக பேசுகிறது. காட் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு காட் உங்களுக்கு போதிச்சதுபடி நீங்கள் நடங்க. அதுக்கு தான் பைபிள் டெய்லி படிக்கணும். படித்ததன்படி நடங்க. சூப்பர் நேச்சுரல் லைஃப் காட் உங்களுக்காக வச்சுருக்கிற நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிற ஆல்மைட்டி காட், இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய மனசுக்குள்ளே இறங்கி போங்க. ஒவ்வொருவருக்குள்ளேயும் உங்கள் மேலே ஒரு அன்பையும் ஒரு வாஞ்சையும் உருவாக்கும்படியாக நான் கேட்கிறேன். ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தித்து அவர்கள் உங்களை தேட வச்சு உங்களுடைய பிளான்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிக்கும்படியாக நான் கேட்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இங்கே இருக்கிற யாருமே மிஸ் ஆகக்கூடாது. எல்லாருமே பரலோக ராஜ்யத்தில் பெரிய ஆளாக இருக்க வேண்டும். எல்லாருமே உங்கள் மேலே பைத்தியமாக உங்கள் மேலே அப்படியே அன்பு கூர்ந்து உங்கள் வார்த்தை வைத்தே அவங்க வாழ்க்கையானது இருக்க வேண்டும். உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம். இருக்கிற எல்லா பயத்தையுமே நீங்கள் அதை அவங்களுக்காக செய்ய ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே விடுதலை கொடுங்க ஆண்டவரே. விடுதலையாக்குங்க இயேசுவின் நாமத்தில் கேட்குறேன். மனுஷனுடைய பேரும் புகழ்ச்சிக்கும் இருந்து விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்தில். விடுவியும் ஆண்டவரே.
விடுவியும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.